காட்டில் வாழும் சிறுத்தையை பார்த்திருக்கிறீர்களா? அது தேவையில்லாமல் சத்தம் போடாது. அது எல்லோரிடமும் தன்னை நிரூபிக்க ஓடாது. ஆனால் அதன் மனதில் ஒரே ஒரு குறி இருக்கும். சரியான நேரத்தில் தனக்கான இரையை அடித்து சாப்பிட வேண்டும் என்று. சிறுத்தை நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்கிறது. வாழ்க்கையில் எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பதால் வெற்றிகள் வராது. அமைதியாக உழைத்து கொண்டிருந்தால்தான் வெற்றி வரும். சிறுத்தை ஓடும் பொழுது முழு வேகத்தில் ஓடும். அதுபோல் நாமும் ஒரு இலக்கு வைத்தால் பாதியில் சோர்ந்து போகாமல் முழு முயற்சியுடன் செயல்பட வேண்டும். சில நேரங்களில் தோல்வி வரும், வேட்டை தவறலாம். ஆனால் சிறுத்தை அழுது உட்காராது. மீண்டும் எழும், மீண்டும் முயற்சி செய்யும். நம் வாழ்க்கைக்கும் அதுதான் தேவை. ஒரு தோல்வி வந்தாலே வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைக்காதீர்கள். அது வெற்றிக்கான பயிற்சி மட்டுமே என்று தொடருங்கள். எனவே சிறுத்தை போல இருங்கள், அமைதியாக தயாராகுங்கள், தன்னம்பிக்கையுடன் காத்திருங்கள். வாய்ப்பு வந்தவுடன் முழு சக்தியுடன் பாயுங்கள். கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குக்கொத்த சீர்த்த இடத்து. கொக்கு சரியான நேரம் வரும் வரை அமைதியாக காத்திருந்து நேரம் வந்தவுடன் துல்லியமாக இரையை குத்தி பிடிக்கும். அதுபோல மனிதனும் சரியான காலத்தை அறிந்து செயல்பட வேண்டும் என்று திருவள்ளுவர் குறள் எண் 490 கூறியிருக்கிறார். எப்பொழுதும் உலகம் உங்கள் சத்தத்தை அல்ல, உங்கள் சாதனையை தான் கவனிக்கும்.